புனித ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஜனாதிபதி, பிரதமர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகியோர் தமது வாழ்த்து செய்திகளை விடுத்துள்ளனர். மனிதநேயம், தியாகம் ஆகிய உயரிய குணாம்சங்களில் அழகு பெறும் புனித தினமாக ஹஜ் திருநாள் விளங்குவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். ஹஜ் பெருநாளை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியிலே ஜனாதிபதி இதனை கூறியுள்ளார். சமாதானத்தினதும் சகோதரத்துவத்தினதும் எல்லைகளை விரிவுபடுத்தி முஸ்லிம் மக்கள் புனித குரானில் வரும் முகமது நபி நாயகத்தின் வழிகாட்டலை ஏற்று பின்பற்றும் தத்தமது மத பக்தி மீது பாரிய அர்ப்பணிப்பின் உச்சகட்டமே ஹஜ் வழிபாடு எனவும் வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதியதோர் சமூகத்தினை நோக்கி அடியெடுத்து வைத்துள்ள இலங்கைக்கு ஹஜ் பண்டிகை பெற்றுக் கொடுக்கும் அவகாசமானது மிகுந்த முக்கியத்துவத்தினை பெறுவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்வாறான சுபமான எதிர்பார்ப்புகளை முன்னிலைப்படுத்தி இன்று அனுஷ்டிக்கப்படும் புனித ஹஜ் பண்டிகையானது இலங்கை வாழ் சகல இஸ்லாமியர்களுக்கும் நல்லாசிகள் கிட்டும் ஹஜ் பண்டிகையாக அமைய வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி தமது வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். தியாகத்தினதும் ஐக்கியத்தினதும் நல்லிணக்கத்தினதும் உன்னதமான படிப்பினையை ஒவ்வொரு வருடமும் நினைவூட்டும் ஹஜ் நிகழ்வானது உலகம் முழுவதும் வாழும் முஸ்லிம்களின் ஒற்றுமை, சகவாழ்வு மற்றும் அதன் மூலம் வெளிப்படும் ஆன்மீக ஒளியை சிறப்பாக எடுத்துக் காட்டுவதாக பிரதமர் தமது வாழ்த்துச் செய்தியில் கூறியுள்ளார். சமூகத்தில் காணப்படும் ஏற்றத்தாழ்வுகளை ஒழித்து சகவாழ்வுடன் வாழ்வதற்கும் தியாக உணர்வுடன் தம்மிடம் காணப்படும் வளங்களை ஏழை எளியவர்களுடன் பங்கிட்டுக் கொள்வதற்கான ஹஜ் கிரியையினை அடிப்படையாக கொண்ட இஸ்லாம் சமயத்தின் உள்ளடக்கம் முஸ்லிம்களுக்கு மாத்திரமின்றி அனைவருக்கும் பெருமதியான செய்தியினை வழங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஹஜ்ஜின் ஆன்மீக பெருமானங்கள் அனைத்து உலக மக்களையும் மிகவும் சிறப்பானவர்களாக மாற்றுவதற்கு பங்களிப்பு செய்யட்டும் என்ற பிரார்த்தனையுடன் அனைத்து முஸ்லிம்களுக்கும் இன்பகரமான பெருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்க கூறியுள்ளார். விசுவாசம், தியானம் தேவையுள்ளோருக்கு நோன்பு உதவுகின்றது என்பதுடன் தியாகமானது இஸ்லாம் மார்க்கத்திலேயே முக்கிய இடத்தை பெறுவதாக எதிர்க்கட்சித் தலைவரின் வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் புதிய அத்தியாயத்தை நோக்கி செல்கின்ற இந்த தருணத்தில் நாம் அனைவரும் ஹஜ் பெருநாளின் தாற்பயமான தியாகத்தினை மனதிலே கொண்டவர்களாய் நிலையான சமாதானத்தை நாட்டில் ஏற்படுத்த முன்வர வேண்டும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் வாழ்த்து செய்தியூடாக அழைப்பு விடுத்துள்ளார்.